அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் நம்ம இன்றைக்கி வேர்ல்டு பாலிடிக்ஸ் பார்க்க போகிறோம். வேர்ல்டு பாலிடிக்ஸில் 37 நாட்களை தாண்டி அமெரிக்கா, இஸ்ரேல் ஒன்றா இணைஞ்சு ஈரான் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஏன் இந்த தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் நியூக்ளியர் வெப்பன் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு 80% அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் ஒரு 20% ரெடி பண்ணாங்கன்னா ஈரான்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் ரெடி ஆயிரும். இப்படி ஈரான்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் மட்டும் தயாராகிருச்சு அப்படின்னா அது இஸ்ரேல், அதை சுற்றி இருக்கிற அமெரிக்கா, மற்ற மேற்குலக நாடுகள் அனைத்துக்குமே இது ஒரு டேஞ்சர். அதனால் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா இஸ்ரேலோட ஒன்றா இணைஞ்சு ஈரானுடைய ஆர்மி பேஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ், முக்கியமான ஹை கமாண்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ், குடியிருப்பு, கமாண்டர்ஸுடைய வீடு, இது எல்லாத்துலேயுமே தாக்குதல் தொடர்ந்து நடத்திட்டே இருக்காங்க. இதுக்கு பதிலடி தர்ற மாதிரி ஈரானும் இஸ்ரேலுடைய முக்கியமான ஆர்மி பேஸஸ், அமெரிக்காவுடைய ஆர்மி பேஸஸ் எங்கெங்கே அரபு நாடுகள் இருக்கோ அது எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி அடிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே ஈரானும் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஈரான் அமெரிக்காவுடைய ஃபேக்ட்ரிஸ், கம்பெனிஸ் எல்லாத்து மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். அது அரபு நாடுகளில் எங்கே இருந்தாலும் சரி, நாங்கள் ஒன்று விடாமல் தரைமட்டமாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்காங்க. அமெரிக்கா இது எல்லாத்தையும் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்துட்டு ஈரான்கிட்ட மிசைல் இருந்தால் மட்டும்தானே இந்த மாதிரி அடிக்க முடியும், நாங்கள் மிசைலே இல்லாமல், வெப்பனே இல்லாமல் ஈரானை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய எங்கெங்கே ஃபேக்ட்ரி இருக்கோ, எங்கெங்கே மிசைல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஃபேக்ட்ரி இருக்கோ எல்லாத்து மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றா ஜாயின் பண்ணி தொடர்ந்து ஈரானில் நாங்கள் அடித்து அவங்களுடைய ஆயுதங்களையே கம்மி பண்ணிட்டோம், 70% கம்மி பண்ணிட்டோம், 50% கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு தொடர்ந்து கிளைம் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஈரான் அதெல்லாம் எங்களை எதுவுமே பண்ணாது, நாங்கள் அதை விட அதிகமான வெப்பன்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு பதிலடி கொடுக்குற விதமாக தொடர்ந்து ஈரானுமே அமெரிக்காவை எதிர்த்து அமெரிக்கன் ஆர்மி பேஸையும் இஸ்ரேலையும் தொடர்ந்து கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், அமெரிக்கா உலகத்திலேயே வல்லரசு நாடு, பணபலம், படைபலம் எல்லாமே கொண்ட நாடு. ஆனால் ஈரான் அமெரிக்காவோட பார்க்கும்போது ஈரான் ஒரு சின்ன நாடு. ஆனால் ஈரானால் இவ்வளோ தூரம் எப்படி இத்தனை நாள் தாண்டி இந்த வாரம் கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். அதுக்காகத்தான் ஈரான் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். அது என்னடா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரானுடைய கடல் பகுதியில் உள்ள ஒரு சின்ன வழித்தடம், கடல் வழியாக அமெரிக்க நாடுகளாக இருக்கட்டும், மேற்கத்திய நாடுகள் எல்லாமே அவங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியை ஆசிய நாடுகளுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இந்த ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற கடல் பகுதியை தாண்டி தான் வரணும். இதோட சதுர கிலோமீட்டரே பார்த்திங்கன்னா 39 கிலோமீட்டர் மட்டுமே தான் இருக்கும். அந்த குறுகிய பாதை வழியாக மட்டும்தான் இந்த பக்கம் ஆசிய நாடுகளுக்கு, ஆசிய கண்டங்களுக்கும் அமெரிக்க கண்டங்களுக்கும் நடுவில் வணிகம் போயிட்டுருக்கு, கடல் வழி வணிகம் போயிட்டுருக்கு. இந்த கடல் வழி வணிகத்தை நம்ம பிளாக் பண்ணணும் அப்படின்னம்னா அமெரிக்காவுக்கு பொருளாதார ஒரு இழப்பாக இருக்கும் அப்படிங்கிற பேஸில் ஈரான் அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. அதில் வர்ற கப்பல்கள் மீது எல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, அமெரிக்கா பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வர்ற கப்பல்கள் எல்லாத்தையுமே ஈரான் தாக்குதல் நடத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக மட்டும் பார்த்திங்கன்னா உலக அளவில் 20% எண்ணெய், கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் இது எல்லாமே இது வழியாக மட்டும்தான் வணிகம் போய்கிட்டுருக்கு உலக அளவில். இதை ஈரான் தடுத்து நிறுத்தும் போது பார்த்திங்கன்னா பெட்ரோல், டீசல், நம்ம இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா பெட்ரோல், டீசல் விலையேறக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருச்சு. நட்பு நாடுகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் செக் பண்ணி தான் கொடுப்போம், ஒன் பை ஒன் கப்பலாக தான் விடுவோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு 2-3 கப்பல் இந்த மாதிரி நின்று பிளாக்கான கப்பல்களை ஒரு வாரத்துக்கு 2 கப்பல் 3 கப்பல்ன்ட்டு ஈரான் செக் பண்ணி விட்டுட்டு தான் இருக்காங்க. இப்படி ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை பிளாக் பண்ண ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா உலக அளவில் பெட்ரோல், டீசலை நம்பி இருந்த நாடுகள், அரபு நாடுகள் எல்லாமே ஒரு பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி அப்படியே தட்டுப்பாடு ஆக ஆரம்பித்தது இல்லாமல் ஈரான் அமெரிக்காவோட பேஸ் கான்ட்ராக்டில் எந்தெந்த கம்பெனி ரன் பண்ணி பெட்ரோல், டீசல் எடுக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே ஈரானும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இஸ்ரேலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்கா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுடைய போர் கப்பல்களை அனுப்பி
நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கண்ட்ரோல் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தார். பட் வந்து அதெல்லாம் சாத்தியமே இல்லாதது. அதுக்காக என்ன பண்ணுறாரு, நம்ம தனியாக போய் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச அமெரிக்கா நேட்டோவை கூப்பிட்றாங்க. பட் நேட்டோ வந்து இதில் வந்து உள்ளே இன்வால்வ் ஆகிறதுக்கே தயாராக இல்லை. நேட்டோ வந்து உள்ளே நாங்கள் வரமாட்டோம், அமெரிக்கா நீங்கள் தனியாக பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி நேட்டோவோட பார்ட்னர் கண்ட்ரியான யூரோப் கண்ட்ரி ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. ஈரான் வந்து உலகத்தில் 19வது வந்து மக்கள் தொகையிலையும் சரி, உலக பரப்பளவுலையும் சரி 19வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பாலைவனம், இன்னொரு பக்கம் கரடு முரடான மலைப்பகுதி. இதுங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சூழலில் பவராக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இது எல்லாத்துக்கும் மேலே ஈரானுடைய ஸ்பெஷலே என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு தான் பொருளாதார தடைகளை அமெரிக்காவும் மற்ற உலக நாடுகள் விதித்தாலும் அவங்களுடைய பெட்ரோல் டீசல்லேருந்து கச்சா எண்ணெயிலேருந்து புதுசாக ஒரு வெப்பனை மேக் பண்ணுறதுல வந்து வல்லரசு நாடுகளுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற அளவுக்கு அப்டேட்டான ஒரு சிஸ்டம் வச்சுருக்கக்கூடிய நாடு தான் ஈரான். இந்த ஈரானுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா, அமெரிக்கா வந்து ஒரு காலகட்டத்தில் ரஷ்யாக்கிட்ட இருந்து அலாஸ்காங்கிற ஒரு மாகாணத்தை மட்டும் வாங்கினாங்க. அது வந்து அமெரிக்கா பக்கத்தில் இருக்குது, இது ரஷ்யா கிட்ட இருக்குது, சோவியத் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இதனால் வந்து ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து யூஎஸ்எஸ்ஆராக இருக்க சோவியத் யூனியன் கிட்ட இருந்து அந்த அலாஸ்காங்கிற மாகாணத்தை வாங்கினாங்க. இப்போ அது வந்து அமெரிக்கா கண்ட்ரோல் இருக்குது. அதே அந்த பரப்பளவு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஈரான். பட் வந்து அப்டேட்டாகவும் மிசைல் டெக்னாலஜியில் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, கடல்வழி பகுதி. அந்த கடல்வழி பகுதியில் 30 குட்டி குட்டி தீவுகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு தீவு தான் வந்து லார்க்கு தீவு. அந்த லார்க்கு தீவு பார்த்திங்கன்னா 19 சதுர மைல் மட்டும்தான் இருக்கும். அப்போ அமெரிக்கா வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வச்சு தான் நீ மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுற, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம்னா ஈரானை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஈரானுடைய பொருளாதாரத்தையும் நம்ம முடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்குள் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக வந்து அவங்களுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸை வந்து நாங்கள் டைரெக்டாக ஈரானுக்குள்ளே வந்து இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மிகப்பெரிய ஒரு கப்பல் வந்து அந்த இடத்த கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய கப்பலை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். பட் ஈரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்துறதுக்கு சின்ன சின்ன கன்னி வெடிகள், கடல் மேலே மிதக்கக்கூடிய கன்னி வெடிகளை வச்சு அவ்வளோ பெரிய கப்பலை வந்து ஈஸியாக சேதாரப்படுத்திட முடியும். அதனால் வந்து ஈரானுக்குள்ளே வந்து அமெரிக்காவுடைய கப்பல் இறங்குறது, அந்த தீவை கண்ட்ரோல் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும். ரெண்டாவது, அமெரிக்காவுக்கு வந்து அது இஸ்ரேலை ஒட்டி இருக்கிற ஒரு இஸ்ரேல் பிரச்சனைக்காக உள்ளே இறங்கி வந்த அமெரிக்கா தான். அதுக்கு வந்து அது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் ஈரானுக்கு வந்து அது வாழ்வாதாரம். அதை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மட்டும் ஈரானை விட்டு வெளியில் போச்சு அப்படின்னா அமெரிக்கா வந்து ஈஸியாக ஈரானை கண்ட்ரோல் பண்ணிடும். அதனால் ஈரான் அவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் வந்து போவாங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை விடாமல் இருக்கிறதுக்காக. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமெரிக்காவுடைய A-50, A-35 2 போர் விமானம் வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணப்பட்ட 2 போர் விமானம். அதில் வந்து A-15 தான் வந்து ஈரான் வந்து நாங்கள் எங்கள் ஆன்டி மிசைலை வச்சு அடித்து சேதாரப்படுத்திட்டோம், அது வந்து கீழே விழுந்துருச்சு, நாங்கள் வந்து வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து மற்ற எந்த ஊடகங்களும் நம்பலை. இதை வந்து ஈரான் மீடியா மட்டும்தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவே வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து ஒத்துக்கிட்டாங்க. ட்ரம்ப் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு, எங்களுடைய A-15 வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A-15 அடி வாங்கினது அதிலிருந்த பைலட் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் ரெக்கவர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து அமெரிக்கா வந்து நாங்கள் அந்த பைலட்டை ரெக்கவர் பண்ணிட்டோம், அவங்க சேஃபாக இருக்கார், நல்லா இருக்கார் அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியும். இதுக்கு வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைஞ்சு நாங்கள் வந்து பதிலடி தர்றோம் அப்படிங்கிற பேரில், அதாவது அவங்களுடைய A-50 அடித்து வீழ்த்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதையும் அதுக்கு நாங்கள் பதிலடி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் முக்கியமான ஒரு ஃபேக்ட்ரி, பெட்ரோ கெமிக்கல் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது மேலே வந்து தாக்குதலை வந்து நடத்திட்டாங்க. இதுக்கு வந்து ரஷ்யா கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலில் மட்டும் 5 பேர் டெத் ஆகிட்டாங்க, 170 பேருக்கு மேலே காயமடைஞ்சிருக்காங்க. ஈரான் வந்து எக்ஸ்ட்ரா மேலே என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 30 யூனிவர்சிட்டி மேலே இது மேலே வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு ஈரான் வந்து 48 மணி நேரத்துக்கு அப்புறம் எங்களுடைய தாக்குதல் நீங்கள் என்னென்னு பார்ப்பீங்க, இஸ்ரேல் வந்து இதுக்கான தாக்குதலுக்கு உண்டான பதிலடியை என்னென்னு பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜஸ்ட் நவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலில் வந்து
முக்கியமான விமான நிலையமான பென்குரியன் விமான நிலையத்து மேலே ஈரான் வந்து தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அங்கே சுற்றி இருக்கிற மக்களை ஃபுல்லாக வந்து ரெக்கவர் பண்ணி வெளியேற்றுற பணியில் வந்து தீவிரமாக ஈடுபட்டுருக்காங்க.